நாள் கழிச்சு பாரிஜாதம் பூ நிறைய வெடிச்சிருக்குது இன்னைக்கு. சூப்பராக இருக்குது. நீங்கள் பாருங்கள், பாருங்க எவ்வளோ அழகா மொட்டு, சின்ன மொட்டை அதுக்கும் பெருசு வெடிச்சிருக்குது. பாருங்க அழகாக வெடிச்சிட்டு இருக்குது. பாருங்க எவ்வளோ அழகாக வெடிச்சிட்டு இருக்குது இன்னைக்கு. பாருங்க 4 பூ சூப்பராக கொத்துருக்குது. அது இல்லாமல் இங்கே ஒரு மொட்டை, இங்கே ஒரு மொட்டை, இங்கே ஒரு மொட்டை. பாருங்க இவ்வளோ அழகாக மொட்டை மொட்டை எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் நாளைக்கு வெடிக்கும். சும்மா தாங்கிறேன். வீடியோவா தோட்டத்தில்? அப்படியே தோட்டத்தை சுற்றி பார்க்கலான்னு வந்தேன்னா அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பாரிஜாதம் பூவெல்லாம் இருக்குது. சரி, உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன தெரியுமா? பாருங்க. செப்பல் பாருங்க, செருப்பு பாருங்க, டிசைன் புதுசா. எதா இருந்தாலும் கிஃப்ட் தான், போட்டு கேட்டுப்பா. பாருங்க சூப்பரா இருக்குப்பா. செப்பல் வாங்கி கொடுத்துட்டாருப்பா இன்னைக்கு. அதை விட இன்னும் இருக்கா அப்படி, அதை சொல்லுங்க. காலையில என்னன்னா நேரத்துல 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு சீக்கிரம் கிளம்பு, சாப்பாடு எதுவும் செய்யாத போலாம் அப்படின்னு. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், அங்க போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்க மண்டபத்துல போனா பொண்ணு மாப்பிள்ளை பேர்லாம் வேறையா இருக்குது. என்னடா இன்னைக்கு 6ஆம் தேதி, இன்னைக்கு தானே அங்க ஃபங்க்ஷனு, அதே மண்டபம் தான் எல்லாம் காட்டு. ஆனா காலையில வேற ஃபங்க்ஷன், கல்யாணம். ஈவினிங் 5 மணிக்கு தான் ரிசப்ஷனா. நாங்க அதை பார்க்கலையே. போயிட்டு நல்ல வேலை உள்ள போகல. உள்ள போயிருந்தாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, யார் என்ன எது சொல்றாங்க சாப்பிடலாம். ஆனா இருந்தாலும் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும்ல. ஆனா போயிட்டு போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இப்படி யாருன்னே தெரியாம போயிட்டு